சார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தாளைக்குளம், அதாவது திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்டிலிருந்து சுமாராக ஒரு 18-19 கிலோமீட்டர் விடும் தாளைக்குளம். அதிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கட்டிங் ரோடு, தார் ரோடு, பஸ் ரோடு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து 20 கிலோமீட்டர் ஸ்பாட்டுக்கு விழுந்துடும். 4வேல ஒரு 18 கிலோமீட்டர். அப்போ இந்த 4வேக்கும் இந்த இடம் இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட்டுக்கும் 2 கிலோமீட்டர். நேஷ்னல் ஹைவேலேருந்து 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு 45 ஏக்கர் இருக்குது. அவங்க கேட்கக்கூடிய விலையை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 18 லட்ச ரூபா, ஒரு சென்டோட விலை 18,000 ரூபா. நல்ல செம்மண். அங்கங்கே உங்களுக்கு இந்த தேக்கோட இது தெரியுது. என்ன காரணம்னா, தேக்கு நின்று கட் பண்ண இடம். அது எவ்வளோ தான் கட் பண்ணாலும் உங்களுக்கு வேர்லேருந்து திருப்பி அது முளைச்சி வரும், அந்த மாதிரி வருது. நல்ல ஒரு இடங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ரோடு கவர் ஆகுது. இதில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன கட்டிடம் ஒன்று இருக்குது. இந்த ஃப்ரெண்டில் நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள், வேலி போட்டிருக்காங்க. வேலி கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு, டேமேஜ் அதாவது நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அப்படியே எடுத்து கட்டிடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க வேண்டியில்லை. இந்த ரோடு பஸ் ரோடு சுமாராக 1 முதல் 1.5 கிலோமீட்டர் ஃப்ரண்டேஜ். இதான் லாஸ்ட்டு எண்டு. இந்த எண்டுலேருந்து ரிட்டர்ன் இப்போ நான் வரேன். ஃபஸ்ட்டில் வந்த இடத்துக்கு நம்ம திரும்பி போகிறோம், ரிட்டர்ன் போகிறோம். இடது பக்கம் உள்ள லேண்டு தான். சுமாராக 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. அப்படியே உங்களுக்கு இந்த ரோட்டில் இந்த கட்டிடம் தாண்டி போகிறோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் முடியும். அடுத்தது ஒரு சிம்பிளாக ஒரு 2-3 ஏக்கர் லேண்டு, அதுக்கு அடுத்தது ஒரு ஆளுடைய லேண்டு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோடு மீண்டுமாக கட்டாகி உள்ளே போகும். அந்த தார் ரோட்டில் அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த பிளாட்டு முடியவும் திரும்பவுமாக நமக்கு ரோடு டச் ஆகுது. அது ஒரு 500 மீட்டர் இருக்கும் பாருங்கள். இந்த ரோடு முடியுது, இந்த லேண்டு முடியுது. 45 ஏக்கர் இதில் முடியுது. ஸோ அடுத்தது சின்ன ஒரு லேண்ட் இருக்குது பாருங்கள். திருப்பி அந்த ரோடு கட் ஆகுது லெஃப்ட்டு. இந்த லேண்டு இப்போ இந்த கார்னர் இருக்கக்கூடிய லேண்டு முடியவும் திரும்பவுமாக நம்முடைய லேண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 500 மீட்டர் அந்த சைடு இருக்குது. ஸோ 2 பக்கமும் தாரோடு முகப்பு டச் ஆகி இருக்குது, திருநெல்வேலியிலேருந்து மிக அருகாமையில். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விவசாயம் பண்ணிக்கலாம் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் இடங்க. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் இது தாண்டி உள்ளே போகும்போது பிளாட்லாம் போட்டிருக்காங்க. உள்ளுக்க பிளாட் போட்டிருக்காங்க, வீட்டு மனைகள் போட்டிருக்காங்க, 21 சென்ட் வச்சு விவசாய மனைகளாக பிடிச்சிருக்காங்க. பல இது ப்ராசஸ் உள்ள நடந்துட்டுருக்கு ப்ராஜெக்ட்கள். ஸோ இந்த இடம் இப்போ காலி மனையாக இருக்கிறதுனால உள்ள அந்த சிம்பிளாக ஒரு கட்டிடம் மட்டும் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. 4 பக்கம் வேலி போட்டிருக்காங்க. வேலி டேமேஜ் தாங்க, வேலி டேமேஜ் தான். மண் பெஸ்ட்டு மண் பாருங்கள். அதே அந்த மறுபக்கம் தான் நம்ம திருப்பி ரிட்டர்ன் வரோம். ரிட்டர்ன் வரும்போது அந்த 2 ரோடுகளும் சந்திக்கும். நம்மளுடைய இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் ரோடும் பேக்கு உள்ள ரோடுமாக சந்திக்கக்கூடிய இடத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நல்ல ஒரு லேண்டு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வேணும்னா நம்ம லேண்டு முடிஞ்சு இந்த கார்னர் பிளாட் இது. இந்த கார் போடிய திசையை நோக்கி நம்ம போனால் 4வேல போய் 2 கிலோமீட்டரில் போய் ஜாயின்ட் ஆகலாம். ஸோ நல்ல ஒரு லேண்டுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பெஸ்ட்டு ஒரு லேண்டு. திருநெல்வேலியிலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள்.